அப்படின்னா பனை அப்படின்னா மூங்கில் பெருமை. பனை வந்து நீங்கள் வந்து ஒரு மரத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே 3 சுழி நை இருக்குது. மூங்கில் பெருமை, மூங்கிலில் வாசிப்பாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி பெருமையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி படி அப்படிங்கிறது வந்து நூல் படி. நூலை வந்து எதில் படிக்கணும்? வாயிற்படிங்கிறது வாசப்படி. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாயால் படிக்கதை ஞாபகம் வச்சுக்கலாம். பிணி அப்படின்னா நோய் துன்பம். நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மெமரி ஆகிறதுக்காண்டி தான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். தலை அப்படின்னா என்னது? ஒரு தலை அப்படி பெரியவங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அதை உச்சியில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சிரம் தாழ்த்தி வணங்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துடி அப்படின்னா பறை உதடு. பறை உதடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துடி அப்படின்னா பறை உதடு. திரைனா அலை சுருள். நம்ம திரைப்படத்துக்கு போனோம் அப்படின்னா அலைஞ்சு போய் சுருண்டு போய் வந்துடுவோம். அதுதான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா திங்கள்னா நிலவு மாதம். திங்கள்னா என்னது? நிலவு மாதம். மாதிரம் அப்படின்னா மலை ஆகாயம். மலை ஆகாயம் ரெண்டுமே என்னது? உச்சியில தான் இருக்கும் மலை ஆகாயம். மனைனா என்னது? வீடு மனைவி. மனையில் யார் இருப்பா? வீட்டில் யார் இருப்பா? மனைவி. மனை இருக்கும். வீடு மனை மனைவி.